டயட் ஆரம்பிக்கும்போது செம்ம மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல காணாம போயிடுது. ஏன்? நிறைய கஷ்டப்பட்டும் ரிசல்ட்டே இல்லன்னு தோணுதா? இதுக்கு பேரு ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு. வாங்க இத பத்தி பாப்போம். நாம எதிர்பார்க்கறதுக்கும் உண்மையில நடக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்ல தான் பல பேர் முயற்சியை கைவிட்டுடுறாங்க. முன்னேற்றம் நேரா போகும்னு நாம நினைக்கிறோம், ஆனா உண்மையில அது ஒரு வளைவு. இந்த கேப் தான் அந்த பள்ளத்தாக்கு. சரி, இந்த பள்ளத்தாக்கு ஏன் வருது? முதல் காரணம் வீக்கெண்ட் மேத் டிராப். ஒரு சின்ன கணக்கு உங்க மொத்த வார உழைப்பையும் வீணாக்கும். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ரொம்ப கட்டுப்பாடா இருந்து 2500 கலோரி குறைக்கிறீங்க. ஆனா வீக்கெண்ட் வருது, அந்த 2 நாள்ல ஜாலியா சாப்பிடுறது 3000 கேலரி கூட்டி உங்க மொத்த உழைப்பையும் அழிச்சிடும். ரெண்டாவது காரணம், ஆரம்பத்துல முக்கியமான வளர்ச்சி கண்ணுக்கே தெரியாது. இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் கதை இருக்கு. சீன மூங்கில் மரத்தை எடுத்துப்போம். ஒரு விவசாயி 4 வருஷமா ஒரு விதைக்கு தண்ணி ஊத்துறாரு, ஒண்ணுமே முளைக்கல. ஆனா 5வது வருஷத்துல வெறும் 6 வாரத்துல அந்த மரம் 90 அடி உயரத்துக்கு கிடுகிடுன்னு வளருது. அது வேகமா வளரல, 4 வருஷமா அதோட உயரத்தை தாங்கக்கூடிய ஆழமான வேர்களை வளர்த்துட்டு இருந்துச்சு. உங்க உடம்பும் அப்படிதான் நிரந்தரமான மாற்றத்துக்கான அடித்தளத்தை அமைக்குது. உங்க முயற்சி வீணாகல. சரி, இந்த கஷ்டமான கட்டத்தை எப்படி தாண்டறது? இதுக்கு மன உறுதி மட்டும் பத்தாது, உங்க சிந்தனையில மாற்றம் வேணும். ரிசல்ட்ட மட்டும் பார்க்காதீங்க, உங்க அடையாளத்தையே மாத்துங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாறணும்னு முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்க புது அடையாளத்துக்கான ஒரு ஓட்டு. இப்படிதான் பழக்கங்கள் உருவாகும். இது ஏன் முக்கியம்னா உங்க அடையாளம் உங்க செயல்களை மன உறுதிய நம்பாம தானா இயக்கும். இந்த பழமொழி ஞாபகம் இருக்கட்டும், சின்ன சின்ன தொடர் முயற்சிகள் பெரிய மலையையும் அசைச்சிடும். அப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, உங்க புது அடையாளத்துக்கு இன்னைக்கு நீங்க போட போற அந்த ஒரு சின்ன ஓட்டு என்ன?